அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் பாபநாச தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அனீஸ் பாத்திமாவை கொடூரமாக தாக்கிய திமுக திருட்டு கும்பல், அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பேச போகிறோம். சீமான் இனத்தான் அதனால இங்க நிற்கிறான். நாங்கள் தமிழர்கள் ஒரு தேசிய இனத்தின் மக்கள், உலகெங்கும் 13 கோடி எண்ணிக்கையில் கொண்டு 130 நாடுகளில் பரவி வாழக்கூடிய பேரின மக்கள் நாங்கள். நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் தங்கை அனீஸ் பாத்திமாவை தாக்கிய கொடூரன் இந்த திமுக திருட்டு கும்பல். வேட்பாளரான திருமதி அனீஸ் பாத்திமா அவர்கள் இந்த முறை பாபநாசம் தொகுதியில் போட்டியிடுகிறார்கள். வாக்குப்பதிவு சரியாக நடக்கிறதா அல்லது குளறுபடி ஏதும் நடக்கிறதா என்று பார்வையிட போயிருக்காங்க. அப்படி பார்வையிடும் போது அம்மாப்பேட்டை அருகே உக்கட என்ற பகுதியில் திமுக திருட்டு கும்பல் இந்த விஜயகுமார் என்கிறவர் கட்சி சின்னம் பொருத்திய பேட்ஜ் அணிஞ்சு உள்ளே உட்காந்துருக்கிறாரு. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? 1 மீட்டருக்குள்ளே எந்த கட்சி துண்டையோ அல்லது அதை பொருத்திய சின்னமோ வைக்கக்கூடாதுன்னு தான் பேசியிருக்காங்க. அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தேர்தல் ஆணையம் என்ன புடுங்குது? காவல்துறை என்ன புடுங்குது? நீங்கள் தான் இப்போ சட்டத்தை சொல்கிறீங்க. 100 மீட்டருக்கு அந்த பக்கம் எதாவது வச்சுக்கிங்க, 100 மீட்டருக்கு இந்த பக்கம் இதை வச்சுக்காதீங்க, நீங்கள் தானே சொல்கிறீங்க. ஒரு பெண்ணை, அது இஸ்லாமிய பெண்ணை, இஸ்லாமிய பெண்கள் வெளியே வருவதே பெரியது, அதையும் தாண்டி தம் இனத்துக்காக உழைக்க வரும் இவ்வளவு கொடூரமாக தாக்க வேண்டிய சூழ்நிலை என்ன இருக்கு இந்த பதவி வெறி பிடித்த திமுகவிற்கு? பரப்புரையும் போதுதான் அனீஸ் பாத்திமா அவர்களுக்கு மக்களாக சேர்ந்து அவருக்கு வளைகாப்பு நடத்தியுள்ளார். இந்த காணொளி எல்லாரும் பார்த்துருப்போம். அப்படி இருக்க சூழ்நிலையில் இந்த திமுக அரக்க கும்பல் ஒரு பெண் என்றும் பாராமல், நிறைமாத கர்ப்பிணி என்றும் பாராமல் இந்த கொடூர தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இந்த மீண்டும் இந்த திமுகவை உட்கார வச்சோம்னா நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? இவங்க தான் பெண்ணுரியம் பேசுகிற புடுங்கிங்களா? இவங்க என்னத்தை புடுங்கினாங்க? இவங்க என்ன பெண்ணுரிமை பேசி புடுங்கினாங்க? அயோக்கியப்பயலுங்க. இந்த மாதிரி கேடுகட்ட செயலில் ஈடுபடுறது தான் திமுக குண்டர்களும் திமுகவோட வேலையே. அவங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? ஒரு கர்ப்பிணி என்றும் பாராமல் அவங்க கேட்குறாங்கன்னா, நாங்கள் கேட்குறது யார்கிட்ட? அங்கே இருக்க காவல்துறைகிட்டையோ அங்கே இருக்க தேர்தல் ஆணையப்பட்ட அலுவலர்கிட்ட தான் கேட்குறோம். அதை அப்புறப்படுத்துங்கன்னு சொல்கிறோம். அதை விட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த அடிக்க தாக்குறாங்க. அப்படி இருக்க சூழ்நிலை மனுவாக எழுதி கொடுங்க அப்படின்னு போலீஸ் சொல்கிறப்ப இவங்க மனுவாக எழுதுகிறாங்க. மனு எழுதி கொடுக்கும்போது தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. நான் போலீஸை தெரியாமல் தான் கேட்குறேன். உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் வீட்டு பெண் குழந்தையோ, உங்கள் மாமி, உங்கள் மருமகளோ, உங்கள் பெண் குழந்தையோ, இல்லை உங்களுக்கு சொந்தமானவங்க யாரோ ஒரு ஆள் இப்படி வந்து திமுககாரன் தாக்குனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் சட்டம் என்ன அஜித்குமார் இருக்கும்? இல்லை ஏழை மக்கள் போராடினா அவங்க மீது அவங்க சட்டத்தை காட்டுவீங்களா? அவங்க கோவத்தை அவங்க மேலே தான் காட்டுவீங்களா? இன்ன வரைக்கும் இந்த திமுக சார்ந்த எத்தனை ரவுடிகள் இருக்காங்க. உங்களால் என்ன பண்ண முடிஞ்சுது? எதுவும் பண்ண முடியலல்ல. ஏன்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணை அடிக்கிறாங்க என்று பாராமல் அவர்கள் தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த காவல்துறை என்ன பண்ணுது? அவனை போங்கி ஒரு அப்பா வேணாமா? சட்டம் உங்கள்கிட்ட தான் இருக்கு. எதுக்கு உங்களுக்கு காக்கி சட்டை? கழட்டி போட்டு போகலாம்ல. சாதாரண மனிதர்கள் தான் உங்கள் வீரத்தை காட்டுவீங்களா? இந்த மணிகண்டன் போன்றவர் தான் வீரத்தை காட்டுவீங்களா? திமுககாரனை காட்ட மாட்டீங்களா? என் மக்கள் காசில் தான் சம்பளம் வாங்குறீங்க. இந்த லஞ்சம் வாங்குறவன், கொள்ளையடிக்கிறவன், கற்பழி பண்ணுறவன் ஏங்க நீங்கள் சுட மாட்டேன்றீங்க? ஏன் தாக்குதல் பண்ண மாட்டேன்றீங்க? தேர்தல் ஆணையத்துக்கும் இந்த காவல்துறைக்கும் திமுக பணம் கொடுப்பது தெரியுமா தெரியாதா? நான் என்ன கட்ட எங்கள் ஊரில்
எத்தனை பேர் திமுககாரங்க ஓட்டு காசு கொடுத்துருக்காங்க, எத்தனை அதிமுககாரங்க ஓட்டு காசு கொடுத்துருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஏன் நீங்கள் அவங்கள பிடிக்கல? பயப்படுறீங்களா? என் மக்கள் காசுல தான் சம்பளம் வாங்குறீங்க. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுன்னே தெரில. ரோட்டில் போகிறவனை மறித்து நீ எவ்வளோ எடுத்து போகிற? 50,000 எடுத்து போனால் கொடு, 50,000 மேலே எடுத்து போனால் கொடு. பணம் எடுத்து போகிறவனை கொடுக்குறவனை விட்டுட்டு அவன் பொழப்புக்காண்டி பணம் எடுத்து போயிருக்கான், அவனை பிடிச்சி பிடுங்கிறது, அவங்ககிட்ட பணத்தை பிடுங்கிறது. கர்ப்பிணி பெண்ணை தாக்குறாங்க, நீங்கள் ஒரு போலீஸா? உங்கள் சட்டம் என்ன பண்ணுது? எதுக்கு நீங்கள் சட்டம் படிச்சீங்க? எதிரே இருப்பவன் குற்றவாளியாக இருந்தா அவனை என்ன பண்ணுவோம்? நீங்கள் மனு எழுதி கொடுங்கிறாங்க, ஆக்ஷன் எடுக்கிறேன் சொல்லுவீங்க. இதே உங்கள் சொந்தக்கார பொண்ணுக்கோ, உங்கள் தங்கச்சிக்கோ, உங்கள் அக்காவுக்கோ, உங்கள் மனைவிக்கோ, உங்கள் பெண் பிள்ளைக்கோ நடந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மனுவை எழுதி கொடுன்னு கேட்பீங்களா? ஏன் ஒரு கர்ப்பிணி பெண்ணை தாக்குறாங்க, எந்த வித புரிதல் இல்லாமல் மனு எழுதி கொடுன்னு கேட்குறீங்க? இந்த நாடு மக்களும் நாசமாக போகிறது உறுதியாகிருச்சு. நீங்கள் சீமான் கையில் ஆட்சி வந்துச்சுன்னா இந்த மக்கள் வாழுவாங்க. இந்த திமுக கையில் மீண்டும் ஆட்சி போச்சுன்னா நாங்களும் மக்களும் சாக வேண்டியதான் இனி. ஏன்னா குண்டர்கள் அப்படி, இந்த திமுக திருட்டு கும்பல் அப்படி. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல தேர்தலுக்கு பின்னால்.